குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் சிம்ம லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மேஷம் தொடங்கி கடகம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனியுடைய ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பார்க்கலாம். இப்போது சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் சனிக்கு ஆகாத வீடு, தன்னுடைய நேர் பகையான வீடு. சிம்ம லக்னத்துக்கு 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறவர் சனி. இப்போது கடகத்தை போல் இல்லாமல் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தில் சம்மந்தப்பட்ட சனி கணவன் மனைவி கூட அதிகம் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். ஒரு திருமண வாழ்க்கையை நல்ல அமைதியான முறையில் இருக்காது. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை தான் முடியும். அதுபோல் சந்தேகமும் ஒருவருக்கு கருத்து வேற்றுமையும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திலே அமையக்கூடிய இந்த சனி நிறைய விஷயங்களுக்கு தடங்கள் ஏற்படுத்துவார். குறிப்பாக சிம்ம லக்னம் சுபத்துவம் அடைஞ்சுது அப்படின்னா ஒரு அரசு துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன் இருப்பாங்க. அப்படின்னா சனி இருக்கும்போது அதே ஒரு நெகட்டிவான கேரக்டராக மாறிடுவாங்க. இப்போ அரசுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்கிறது, தேவையற்ற குற்ற வழக்கங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சனியுடைய வலிமைக்கேற்ப அவங்களுடைய அந்த குற்ற செயல்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சட்டம் இருந்ததுன்னா சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் செய்கிறவங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி நெகட்டிவாக அணுகிறது, ஒரு தவறான வழியை மக்களை வழிநடத்துறது, இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் சனி இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கும்போது அப்படி செயல்படுத்துவாருன்னு சொல்லலாம். இவங்களுக்கு அதிக கோபமும் பொறாமை குணமும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கும் தாழ்வு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். மற்றவங்க நல்லா இருக்காங்கங்கிற ஒரு பொறாமை குணத்தாலேயே இவங்க நிறைய சதி வேலைகளும் தேவையற்ற சில தவறான வேலைகளும் இவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருவார் சனி. இப்போ இந்த சனி 2ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது பேச்சு திறமை ரொம்ப சாதுரியமாக இருக்கும். அதாவது ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அது புதனோட வீடு அப்படிங்கிறதுனால சாதுரியமாக ஒருத்தரை ஏமாற்றக்கூடிய அத்தனை விஷயமும் இவங்களோட பேச்சில் இருக்கும். உண்மையை பொய்யா சொல்கிறது, பொய்யை உண்மையாக பேசுறது, இப்படி மாற்றி பேசுகிறவங்களாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களுக்கு சரியான நேரத்தில் குடும்ப வாழ்க்கை அமையாது. அதுபோல் பொருளாதாரமும் இவங்களுக்கு ஒரு சீராக இருக்காது. சில நேரங்களில் உயர்வு சந்திப்பாங்க, சில நேரங்களில் இவங்களுடைய பேச்சாலேயே இவங்க ரொம்ப தாழ்ந்தும் போவாங்க. இவங்களுடைய பேச்சால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கைதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். சனி 3ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது இசை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த பாட்டு பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, இசையமைப்பாளர்கள், இசை வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கலைத்துறைகளை இவங்க ஆர்வம் காட்டக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதிகம் ட்ராவல் விரும்புவாங்க. கலைத்துறையில் இவங்க சாதனையாளர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க